இது என்னது பூசான் தானே? இங்கே வந்து பேஸ்பால் ஸ்டேடியம்னு நினைக்கிறேன், அப்படி தானே? எனக்கே மறந்து போச்சுடா. இல்லைடா உங்கள் ஊர் உனக்கே நான் இல்லையா ஒன்றும். எங்கே இங்கேயே நேரம் போட்டிருக்கேன். இவங்க ஊர் எங்கே போனாலும் வழி சொல்லுவான்னு நினச்சா இவனுக்கே ஒன்றும் தெரியல. பார்த்தீங்கன்னா என்கிட்ட வழி கட்டிட்டு இருக்கான். இப்போ போகிறத விட டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். பரவாயில்ல, நாங்கள் நின்று புக் பண்ணி ஒன்று அனுப்பிச்சி விடணுமா? நீ ஒன்றும் புக் பண்ண வேணாம், நானே டாக்ஸி பிடிச்சி நானே கிளம்பிடுறேன். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். கேமராவெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். எப்படி ரிஹர்சலும் பண்ணிட்டு இன்னைக்கு ஓடவும் முடியும் சுகாவால? தெரியலன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஓடுறது என் டார்கெட்டு. அன்றைக்கி கூட டே டு பிரேக்கர்ஸ் பண்ணோம் தெரியுமா? அந்த மாதிரி டைம் இருக்குது. ரிஹர்சல் முடிச்சு வாங்க வாங்க. இப்போ நான் பூசானில் தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஆல்ரெடி இடம்லாம் மனப்பாடம் ஆகிடுச்சு, ரோடு பாதையெல்லாம். அதனால் ஈஸியாக ஓடிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிக்ஸூன் கம்பெனியோட ப்ரொமோஷன் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட சன்ஸ்க்ரீன் நம்ம கொடுத்துருக்காங்க. 10 கிலோமீட்டர் இன்றைக்கி நம்ம ஓட போகிறோம். அதனால் மூஞ்சில் சன்ஸ்க்ரீன் இல்லைனா எப்படி அப்ளை பண்ணி பார்ப்போம் வாங்க. பகலாக இருந்தாலும் ஒரு நைட்டாக இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் போடுங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எப்போவுமே ரன்னிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெத்தியில் சன்ஸ்க்ரீன் போடக்கூடாது. அப்புறம் நீங்கள் பார்க்க அழுகுற மாதிரி இருக்கும், எண்ணெய் வலிஞ்சு பயங்கரமாக இருக்கும் வேர்வைலாம். அதனால் நான் நெத்தியை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறேன். இந்த சன்ஸ்க்ரீனில் ஒயிட் காஸ்ட் வராது, அதாவது வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? நல்லா அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்குது. மிக்ஸூன் 10 கிலோமீட்டர் ஓட போகிறோம். எப்படி ஓட போகிறோன்னு எனக்கே தெரில. நான் பாட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். சரி சரி கூட பார்த்துக்கலாம். நீ எப்படி கூட வரேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கேஸ் ஜேகேவும் நீங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டான். ஆமாம் ஆமாம், ஏய் ஃபைட்டிங். சரி நான் வேறு தனியாக போகிறேன். எதுக்கு தனியாக போகணும், இவனுக்கு கூட வரானே கூட்டிகிட்டு போகணும். சரி ஓட ஆரம்பிச்சிருவோம் வா. இப்போ நின்றுட்டு இருந்த அவ்வளோதான். ஆமாம், இப்போ வந்து ஓடுனா பெருசாக வந்து நமக்கு வேர்க்காது. ஏன்னா இது நைட் நேரம் தான். நான் ஒரு வாட்டி ஜேகே மதியானம் 3 மணி மாதிரி ஓடலான்னு முடிவு பண்ணி ஓடினேன்டா. அவ்வளோதான், காலி ஆகிட்டேன் நான். 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இப்படி போனால் நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணுவோமா? ஓகே ஓகே, இப்படியே போவோம். நான் ஒரு வாட்டி அந்த மாதிரி 3 மணிக்கு போய் வெயில் என்ன பொசிக்க எடுத்துருச்சு, அவ்வளோதான். அதனால நான் அப்படியே காலையில் போகக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். அதனால் இப்போ இந்த டயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஜேகே உனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கா? நீ இப்போ தானே ஃபஸ்ட் டைம் ஓடுற போல். நல்லா இருக்கு. டே டு பிரேக்கர்ஸ் நான் ஓடுனேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? வீடியோ போட்டியே. அதுதான் இந்த மாதிரி மலையிலேருந்து தான் நாங்கள் இறங்கணும். இப்போயாச்சும் பரவாயில்ல, கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் 6 மலை மேலே ஏறுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. எப்படி 6 மேலே ஏறுறது? அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஐயோ ஆமாம் சுத்தமாக முடியல. இது என்னது பூசான் தானே? இங்கே வந்து பேஸ்பால் ஸ்டேடியம்னு நினைக்கிறேன், அப்படி தானே? எனக்கே மறந்து போச்சுடா. இல்லைடா உங்கள் ஊர் உனக்கே நான் இல்லையா ஒன்றும். எங்கே இங்கேயே நேரம் போட்டிருக்கேன். இவங்க ஊர் எங்கே போனாலும் வழி சொல்லுவான்னு நினச்சா இவனுக்கே ஒன்றும் தெரியல. பார்த்தீங்கன்னா என்கிட்ட வழி கட்டிட்டு இருக்கான். மறந்துருச்சுடா. சின்ன சுற்றிட்டு இருந்ததே சாஜிக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஏன்னா ஸ்டேடியம் இங்கே தான் இருக்குது, அதனால சாஜிக்கு நீ சொல்லிட்டேன். எங்களுக்கு கான்சர்ட் வேறு இருக்குது, ரிஹர்சல் கூட பார்த்தோம். ஆனால் எப்பயும் நாங்கள் ஓடுறதுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, ஓடி முடிச்சுட்டு அடுத்த கான்சர்ட்லாம் இருக்குது. இன்றைக்கி 10 கிலோமீட்டர் ஓடி ஆகணுன்றது என்னோடய கோல். ஜேகே வரேன்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தனியாக ஓடாமல் கூட சப்போர்ட்டுக்காக இருக்கான். ஸ்டாஃபும் இருக்காங்க கூட, நல்லா இருக்கு. ஸ்டாஃப்னா அதாவது ஃபிட்னஸ் ட்ரெயினர். நல்லா தான் இருக்குது, எனக்கு ஜாலியாக இருக்குது இந்த நேரத்தில் போகிறதுக்கு. எனக்கு பேசிக்கிட்டே ஓடுறியே, பின்ன அமைதியாக ஓடினா எப்படி பார்க்குறவங்களுக்கு கும்முன்னு இருக்காதா? இல்லை பேச எனர்ஜி வேஸ்ட்டாக போய்டும், எப்படி ஓட முடியும்? அது உண்மைதான். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் பேசினாதான் ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக பார்ப்பாங்க வீடியோ. நம்ம இதே ஸ்பீடில் நிற்காமல் ஓடணுன்னா 10 கிலோமீட்டர் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். இடையில ஸ்லோ ஆனாலும் நின்னாலும் நமக்கு டைமிங் மாறும். என் ஹார்ட் ரேட்டு 120 தாண்ட மாட்டேங்குது. பழகிடுச்சு போல் எனக்கு, அதனால் இப்படி இருக்கோ என்னமோ தெரியல. எப்படி மக்கள் 25 கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னு தெரியல. போன வருஷம் நான் இந்த மாதிரி சில பேர் கூட சேர்ந்து ஓடினேன். அவங்களாம் வந்து ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி தான் ஓடுவாங்களாம். அதனால் அவங்களாம் வந்து அவங்களோட சேர்ந்து ஓடுறதுக்கு எனக்கு 1.25 மணி நேரம் ஆகிடுச்சு. சப்பா என்னால் முடியலை. ஜேகே நீ பூசான் தானே? ஆமாம். இங்கே இந்த பூசானில் உனக்கு எந்த ஒரு பக்கத்தூர் ஏதோ சொன்ன முன்னாடி எனக்கு மறந்துடுச்சு. மந்தோக். மந்தோக்கா?
எப்படி நம்ம ஓடி அங்கே போக முடியுமா இப்போ? முடியாது. ஏன், என்னாச்சு? பஸ்ஸு பிடிச்சி போகணும். ஓ, அவ்வளோ தூரமா? நம்ம தான் 10 கிலோமீட்டர் ஓட்டுறோமே, போக முடியாது. இல்லை, நம்ம ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கோம். ஓ, அப்படியா? சரி சரி, பரவாயில்ல. இது ஞாபகம் வச்சுருக்காங்க ஊர்லாம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து கொஞ்சம் ஜகஜோதியாக இருந்துச்சு. இந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. என்னாச்சுக்கே? இதெல்லாம் ஆஃபீஸுடா. ஆஃபீஸா? சரி சரி. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தான் வருவாங்க. அந்த மாதிரி ஏரியாவோ? ஆமாம், ஃபுல்லாக பெருசாக பில்டிங்காக இருக்குது. அப்போ ஆஃபீஸாக தான் இருக்கும். ஓகே, நம்ம கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோம்மா. இன்னும் எவ்வளோ தூரம் ஓட வேண்டியது இருக்குது? நம்ம சப்வேக்குள்ளே பூந்து ஓடணும்னு போட்டிருக்கு. சப்வேவா? இங்கே ஃபஸ்ட்டு ஜீப்ரா கிராசிங்கே இல்லை. எங்கேருந்து சப்வேக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறது? நான் எப்படிங்க உள்ளே போகிறது? யோசிங்க. வழி மாறி வந்துட்டோமா என்னன்னு நமக்கு தெரியல. ஜிபிஎஸ் ஓடுது தானே, அதுதான் அப்படி சொல்லுது. போ சொல்லி இந்த ஊருக்காரன் ஜேகேவே வச்சுக்கிட்டு எந்த பக்கம் போகணும்னு தெரியல. ஜிபிஎஸ் போட்டு கேவலமாக இருக்கு எனக்கு. ஏன்டா அவனை ஒன்றும் தெரியாது. நம்ம மறந்துட்டேன்னு சொல்கிறேன்ல. இவன் ஊருக்கு வந்துட்டு இவனே ஜிபிஎஸ் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். சரிப்பா, சிரிக்குது பொழப்பு. இருறா, என்னை விட்டு போயிட, தொலைஞ்சு போயிட போகிறேன். பார்த்தீங்களா, தொலைஞ்சு போயிடுவானாமா அவன் ஊரில் அவனே. நான் ஜேகே முடியல, டயர்டாக இருக்கா, ஸ்லோவாக ஓடி வரியே. கொஞ்சம் நின்றுட்டு போவோமா இல்லை ஸ்லோவாக ஓடுவோமா? இல்லை இப்படியே போவோம். சரி, இவன் வந்து ப்ரெஸ்டீஜஸ் பார்ப்பான், அதனால நிற்க மாட்டான். இல்லை ஸ்லோவாகவும் ஓட மாட்டான். தன்னை ஸ்ட்ராங் மாதிரி காமிச்சுப்பான். சரி, ஏதோ ஒன்று ஓடி வரட்டும், எனக்கு என்ன. பாருங்க எனக்கு எப்படி வேர்த்து ஊற்றுதுன்னு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கு ஜேகே. மயக்கம் அடிச்சு விழுந்துடாத. நான் ஏன் மயக்கம் போட்டு விழுறேன்? நீ விழாமா வா சும்மா. சரி, நீ சொல்கிற பாப்பா எவ்வளோ எனக்கு தாக்கு பிடிக்கிறேன்டே. ஐயா என்னாச்சு? 5 கிலோமீட்டர் வரத்துக்கு 500 மீட்டர் தான் இருக்குது. ஓட முடியும் ஜேகே. ஓடியா 10 கிலோமீட்டரில் நீ ஓடணும்னு சொன்னேன். ஆமாம், 5 கிலோமீட்டர் இன்னும் ஃபுல்லாக வரல. ஆண்டவா, நான் ஜேகே ரொம்ப ஸ்லோ ஆகிட்டேன். நல்லா ஓடி வந்தேன். இந்த பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு அவனுக்கு இருக்குன்ட்டு. அவனால முடியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடியல. அப்படிலாம் போகக்கூடாது பாதியிலாம். சும்மா விளையாட்டு இல்லை, ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளம்பு. 5 நாக்கு தள்ளுதுடா. என்ன இது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் என்ன கலாச்சிக்கிட்டு. நீ இப்போ போகிறத விட டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். பரவாயில்ல, நாங்கள் நின்று புக் பண்ணி ஒன்று அனுப்பிச்சி விடணுமா? நீ ஒன்றும் புக் பண்ண, நானே டாக்ஸி பிடிச்சி நானே கிளம்பிடுறேன். அப்போ ரைட்டு. இன்னும் 400 மீட்டர் தான் இருக்குது. கரெக்டாக 5 கிலோமீட்டருக்கு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி போறியா? ட்ரை பண்ணுறேன், முடியலை. பாருங்க, அவனால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல. எனக்கு பழகிடுச்சு அடிக்கடி ஓடி. அப்படி இல்லைல்ல, அதனால என்னன்னு தெரில. இவன் இப்போதான் ஃபஸ்ட் டைம் இவன் ஓடுறான். மலை ஏறுற மாதிரி இருக்கவன் தான் ஜேகே அவசரமாக முடியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நேரமாக வந்து ஸ்லோப்பு மாதிரி இருக்குல்ல ரோடு. அதான் கஷ்டப்பட்டுலாம் ஜேகே. சரி, அவன் கிளம்புறான் தான் கிளம்பிட்டோம். பின்ன முடியலன்றப்ப என்ன செய்யறது? கிளம்பிட்டானா? சரி ஓகே. டாக்ஸி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஜேகே கிளம்பி போயிட்டான் கைஸ். அவன் நம்ம கூட இப்போ ஓடி வரல. பாதியிலே வந்து டாக்ஸி பிடிச்சி திரும்ப ஹோட்டல் ரூமுக்கே போயிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். அவனால் ஓட முடியல. ஏன்னா அவன் காலையில் சாப்பிடல. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் வேனில். ஆனால் ஜேகே பார்த்திங்கன்னா ஒன்றுமே சாப்பிடல. வெறும் வயிற்றோடையே வந்திருக்கான் ஓடுறதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல். இதே நாளாக வெறும் வயிற்றோட ஓடிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 கிலோமீட்டரு 2.5 கிலோமீட்டர் வரப்பயே மயக்கம் மட்டும் விழுந்திருப்பேன். ஆனால் ஜேகே எவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம். அது மட்டும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவன் ஓடுறான். நான் இதுக்கு முன்னாடியே நிறையா வாட்டி ஓடி இருக்கேன், நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்கேன்ல. அதனால் எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு இதை தவிர மற்றபடி அவ்வளோ அதை முடிக்க முடியாது அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் போகல. ஷோ வேறு நம்ம முடித்தோமா, அதனால் அந்த காலில் இன்னும் வலிக்குது. எல்லாம் பார்த்துட்டு ஷோ முடிச்சுட்டு அப்புறம் இப்போ ஓட வேறு செய்கிறோம். சரி ஓகே. இன்னும் ஒரு 4.5 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்குது 10 கிலோமீட்டர் வரத்துக்கு. நம்ம விடாமுயற்சியாக இருந்தோம்னா கண்டிப்பாக இதை நம்ம முடிச்சிட முடியும். இங்கே வந்து நிறைய டிராஃபிக் சிக்னல் போட்டிருக்காங்க பூசானில். சியோலில் கூட இவ்வளோ இருக்காது. இங்கே எல்லா ஊர்லேயுமே டிராஃபிக் சிக்னல் நிறையா வச்சுருக்காங்க பூசானில். ஆனால் பூசானோட ரோடு சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ரோடு அப்படியே ஸ்லோப்பாக மேலே ஏறுற மாதிரி இருக்குது. அப்போ எப்படி ஓட முடியும்? இங்கே பாருங்கள், இங்கே ஒரே கூலிங்காக இருக்குது. ஏன்னா இது ஓஷன். அப்படியே அந்த ஸ்மெல்லு கூட வருது. சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் ஓடுறதுக்கு பக்காவாக இருக்குங்க. இதே ஸ்பீட்லேயே ஓடுவோம். இதுக்கப்புறம் எந்த ரோடும் கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் சப்வேக்குள்ளே ஓடி வந்தோம்ல, அப்போவே அதாவது சப்வே உள்ள நுழைஞ்சோடனே ஜிபிஎஸ் எங்களை ட்ராக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதனால் நமக்கு தெரியல சரியா எவ்வளோ தூரம் ஓடணும்னு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்ததுனால தெரிஞ்சிடுச்சு. ஒரு வழியாக முடிச்சாச்சு. 10 கிலோமீட்டர் ஓட 57 நிமிஷம் ஆயிருக்கு. 1 மணி நேரம்குள்ளே முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி ஆயிடுச்சு.